வரைக்கும் பிக் பாஸ்ல ஜாக்லின் சௌந்தர்யா மாதிரி ஜெயிலுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு மல்லு கட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போன ஆளை வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு வந்து நான் போறேன்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஜாக்லினுக்கு எங்க சௌந்தர்யா ஜெயிலுக்கு போய் சிம்பத்தி கிரியேட் பண்றாளோன்னு பயம். ஏன்னா நம்ம அதை வச்சிருக்கோமே, அந்த பாயிண்ட் வச்சிருக்கோமே, நம்ம ஜெயிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு அந்த சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஜாக்லினுக்கு ஒரு எண்ணம், சௌந்தர்யாவுக்கு வந்து நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம அந்த சிம்பத்தி கார்டு நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்கு போறேன்னு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் 3 பேர் வந்து டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேர் யாருன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, இன்னொன்று ஜாக்லின், 3 அருண். ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. சீரியல் ஆர்டிஸ்ட்ன்றதை நிரூபிச்சிட்டிங்கடா கடைசியில் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை கொட்டி தீர்த்துட்டாங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல 1 by 1 போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கான சம்பவமே ஸ்டார்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட தான். ஆக்சுவலாக அன்ஷிதா வந்து இந்த அளவுக்கு கோவப்படணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஷிதா கோவப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, தர்ஷிகா வந்து இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி 100 தோப்புக்காரன் 100 இல்லை தோப்புக்காரன் நீ பாட்டுன்னு போட்டுனே இரு, எப்போ வந்து அன்ஷிதா வந்து கத்துறாலோ அப்போ வந்து நீ நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கத்தில் அன்ஷிதா உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஜெஃப்ரி ஒரு 50 போடும் போதே அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி மேலே உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருக்கணும், டே ஜெஃப்ரி நீ போடாத அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்பயே கத்தியிருக்கணும். அப்போலாம் கத்தலை. இவன் 100 130 கிட்ட போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் வந்து இந்த மாதிரி பார்த்து பொறுத்துக்க முடியல. அவங்க டெவில் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கோவா கேங்கில் ஒருத்தருக்குன்னா சும்மா இருப்பாங்களா, உடனே புள்ளி கேங்கில் எனிவேஸ் அதுலேருந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்றுனா சும்மா இருப்பாங்களா, உடனே வந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்து வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்க. ஜாக்லின் வந்தோன்னு அன்ஷிதாக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆயிருக்கு, ஐயோ இவனுக்கு வந்து இப்போ ஜாக்லின் வந்து ஸ்கோர் பண்ணுது, இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜாக்லின் போட்டுருமே அப்படின்றதோட உடனே அன்ஷிதா என்ன பண்ணாங்க, பொங்கிட்டாங்க. எப்படி இந்த மாதிரி பண்ணுவோம், இன்னும் உனக்குள்ள மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி, அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பொங்கிட்டு இந்த பக்கம் எழுந்துட்டாங்க. ஸோ ஒரு பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பிடிங்கிட்டாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக தர்ஷிகா பேட்சை பிடிங்கிட்டாங்க ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்லின் டெவில் தானே, இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கணும், அவனை வந்து ப்ரொவோக் பண்ணுறது தானே இவங்க வேலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து ஜெஃப்ரி நிறுத்துன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்களே. இந்த பேட்டரை வந்து ஆக்சுவலாக தர்ஷிகா கேட்டாங்க. கரெக்டான பாயிண்ட் தான், உண்மையிலே வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா ஜெஃப்ரியை வந்து இவங்க எதுக்கு தடுக்கணும், இவங்க ஒரு டெவில்னா ஈவே இறக்க இல்லாமல் தானே இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து ஜெஃப்ரியை நிறுத்தணும்னா இது தர்ஷிகா தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரம் முட்டுது ஜாக்லினுக்கும் தர்ஷிகாக்கும். ஸோ இதில் முட்டும் போது பார்த்தீங்கன்னா சீப்பேன்னு இவங்க சொல்லிடுறாங்க. சீப்பேன்னு என்ன சொல்லாதன்னு சொல்லும் போது, நான் அப்படி தான் சொல்லுவேன்னு சொல்லும் போது, இது ஏன்னா உங்கள் அப்பா வீடா என்னோட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. உடனே பேசணுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பொங்கிட்டு வந்து தர்ஷிகா செவுல் மேலே 2 வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அவங்க வைக்கல. இந்த பக்கம் வந்தாங்க பாருங்க சௌந்தர்யா, என் ஃப்ரெண்டையே டச் பண்ணிட்டா நீனு, அவளை தாண்டி விடமாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொங்குறாங்க. இதே மாதிரி பொங்கல் தான் பார்த்தீங்கன்னா ராணுவம் அந்த ஃபைட் வந்ததுல, ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் அதே இடத்துலையும் சௌந்தர்யா இப்படி தான் பொங்கியிருப்பாங்க. போன வாரமே நம்மளால இவங்களை போட்டு பொழந்திருந்தாங்கன்னா இந்த வாட்டி பொங்கியிருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி பொங்கிட்டு வந்து இந்த வாட்டி ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அடிச்சிட்டாங்க. தர்ஷிகாவை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. தர்ஷிகா அதுக்கப்புறம் இன்னாடி நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் தாண்டி அப்பா இல்லை என்னடா அப்பா இல்லைன்றது இப்படி கூறு போட்டு எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அப்பால ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கும் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா இல்லை உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி கேட்டது ஜென்ரலான டைமில் தான் அவங்க கேட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது மாமியார் வீடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சௌந்தர்யா பொங்கி எழுந்து வந்தோன்னா இது வந்து ஒரு பயங்கரமான சிம்பத்தி கார்டை ஜாக்லின் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி, அவங்க அப்பா பற்றி எப்படி திட்டுவேன், அவங்க அப்பா பற்றி எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பொங்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்பாவை மீன் பண்ணி அங்கே திட்டணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. இந்த வீடு வந்து உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் தர்ஷிகா கேட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 பேரும் பயங்கரமாக பொங்கிட்டு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கும் அவங்க அப்பா இல்லை. இன்கேஸ் தர்ஷிகாவுக்கு அப்பா இருந்து இந்த வார்த்தையை விட்டுருந்தாங்கன்னா ஜாக்லின் வந்து பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் இல்லை, அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இல்லைன்னு போது நியூட்ரலாக போயிடுச்சு. ஸோ இது வந்து பெருசாக இதை வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அடங்கிட்டாங்க. ஆனால் தர்ஷிகா கொஞ்ச நேரம் அடங்கவே இல்லை. என்ன எப்படி இது பண்ணுவாங்க, என்ன எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பொங்கிட்டு இருந்தாங்க. என் மேலே ஏதாவது நெகட்டிவ் வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயங்கர பயத்தில் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா வந்து அந்தளவுக்கு கத்துனாங்களே. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன வேற மாதிரி இவங்களுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி பயத்தில் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முத்து அருண் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணது தப்புமா அப்படின்ற மாதிரி பேசினதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து வந்துட்டாங்க. என்ன விஷயம்னா, இதில் ஜாக்லின் இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே காரணம், அது வந்து தர்ஷிகாக்கு அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நியூட்ரலாக போனதால மட்டும்தான் அவங்க அமைதியாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இந்த இடத்துல கோவப்பட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அன்ஷிதா தான் திருப்பி அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹெவி பர்ஃபார்மன்ஸாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த தர்ஷிகா ஜாக்லின் இவங்க ஃபைட் வந்துருச்சுல. ஸோ இதில் அன்ஷிதா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து எல்லாரும் வாயிலும், அதாவது பவித்ரா வாயில ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த முட்டையெல்லாம் எடுத்து ஆனந்தி மூஞ்சில எல்லாத்துலேயும் தடவிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாச்சனை இந்த மாதிரி எடுத்து தடவிட்டு இருந்தாங்க. தடவுனோன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு இன்னும் கோவம் பொத்துக்குச்சு. அது எப்படி பண்ணுவேன், மனசாட்சியிலே மனசாட்சியில் குட்டி பிசாசு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளியே போகிறேன், டோரை ஓப்பன் பண்ணுங்க, வெளியே போகிறேன்னு போனாங்க பாருங்க. ஏம்மா அன்ஷிதா, அவ்வளோ உங்களுக்கு தைரியமாம்மா? ஆக்சுவலாக பிக் பாஸ் என்னத்தை நான் தப்பு பண்ணிட்டாரு, டோரை ஓப்பன் பண்ணியிருக்கணும். டோரை ஓப்பன் பண்ணி போகிறதுனா போயிடுங்க. இந்த வார்த்தை வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. டோரை ஓப்பன் பண்ணுங்க, வெளியே போகிறேன் அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. வந்தாலே என்ன பண்ணணும், டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஈஸியான, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இது ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை வந்து இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும், அது அப்படி விளையாடி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்குது. தினம் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பேமெண்ட் வாங்கிட்டு இங்கே இந்த பர்ஃபார்மன்ஸை போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரியான பர்ஃபார்மன்ஸுங்க, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒரு பீக்குக்கே போயிட்டாங்கன்னு சொல்லணும். அன்ஷிதா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு போடலாம், ரொம்ப பீக்குக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மேட்டர்னா, யார் இங்கே அந்த சென்டிமெண்ட் கார்டு, சிம்பதி கார்டை வந்து யார் எடுக்கிறது அப்படின்ற போட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் அன்ஷிதா வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. என்னன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து 3 உத்தமர்கள் வந்து பயங்கரமான உத்தமர்களாக இருக்காங்க. உத்தமனு புனிதர்கள். அந்த 3 புனிதர்கள் யார் தெரியுமா? ஒன்று அன்ஷிதா, இன்னொன்று ஜாக்லின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அருண். ஸோ டப்பா அருண். ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான புனிதர்கள். ஸோ இந்த 3 புனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு புனிதர்கள் பட்டம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜாக்லினும் அருணும் இருக்காங்க, இவங்க டெவில்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து புனிதத்தன்மை கிடக்கூடாதுன்னு பயங்கரமாக அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அது ஜாக்லின் சௌந்தர்யெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த கேம் விளையாட முடியாது, எங்களால் டெவிலாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருண் வந்து பார்த்தீங்கன்னா டெவிலாக தான் இருக்காரு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல டெவிலாக இருக்காரு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒன்று புரியல, டெவில்னு வந்துருச்சுல, நீ உன் வேலை என்னது, இந்த கேம் என்னது, மற்றவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணணும். அருண் வந்து சும்மாவே பயங்கரமாக பண்ணுவாப்ல, ஆனால் இங்கே வந்து ஒரு ஆக்டிங் ஒன்று போடுறாப்புல, பயங்கரமான ஆக்டிங்கு. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன மேட்டர்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கான பிரச்சனை என்னவோ அதை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முத்துக்கும்பர்னு சொல்லியிருப்பாப்புல, டே அருண் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கேமை. ஸோ அதுக்கான பிரச்சனை அவங்களே பார்த்துப்பாங்க. நீ ஏன்டா இதில் மூக்க நுழைக்கிற அப்படின்னா என்னெல்லாம் அப்படி விட முடியாதுங்க. நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே விளாடணும். நீ விளாட்ற மாதிரி, நீ சொல்கிற மாதிரி எல்லாருமே விளாட்னா இந்த ஷோவை எவன்டா பார்ப்பான்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளையாடும் போது தான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான்னா இப்படி ஒரு பேட்டர்ன், அது எப்படி சொல்கிறது, நீட்டாக விளாடணும் சொல்லுவாங்களா, ஸ்மூத்தாக விளாடணுமா, சேஃபாக விளாடணுமா, இந்த மாதிரிலாம் விளாட்றதுக்கு பிக் பாஸ் வீடியோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா கண்டென்ட் எப்படி வரும், பிக் பாஸுக்கு தேவை கண்டென்ட். இவன் சொல்கிற மாதிரி நீட்டாக விளாட்னா எங்கேருந்து கண்டென்ட் வரும்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டாஸ்க்குக்கான ஒரு எங்கேஜிங்கான ஒரு டாஸ்க் வந்து ஸ்பாயில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆளுங்க தான் என்னன்னா ஒரு டாஸ்க்கை வந்து ஒவ்வொருத்தரும் க்ரியேட்டிவாக ஆடுறானா, ஓகே அவன் அப்படி ஆடுறானா ஆட்டும், எனக்கு இந்த மாதிரி ஆடணுமோ ஆடிக்கணும். கடைசியில் வீக்கெண்டில் வந்து பண்ணும்போது அவன் பண்ணது தப்பு தான் சார், எனக்கு அது பிடிக்கல, என்னோட கேம் இப்படி தான் நான் கரெக்டாக ஆடினேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பேசணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, புனிதர் வந்து எல்லாருமே இங்கே வந்து கரெக்டாக தான் ஆடணும், யாருமே இங்கே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு தடுக்கிறாராம். என்னடா நீ உன் கேம் பிளே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் அன்ஷிதா பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு, கொஞ்ச நேரம் முடியல, ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் மஞ்சரியை பார்த்தாலே சமகாண்டாயிட்டு இருந்தாங்க, சாச்சனாவை பார்த்தாலே சமகாண்டாயிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாச்சனா ஒரு வேலையை ஒன்று பண்ணாங்க. இவர் சத்யாவை வந்து இந்த மாதிரி காண்டு ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கிழிச்சு விட்டாங்க. இதில் வந்து சத்யா சமகாண்டாயிட்டாப்ல, என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தது அது 14,000 ரூபாய் அந்த ஃபேண்ட், அதை கிழிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் சத்யா கையும் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராணுவ பிடிச்சி இழுத்தாப்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயம் அவங்கள சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் பிளே எதுவும் ஆனா இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். சத்யா வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணாரு, இந்த மாதிரி அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த பர்சனல் திங்ஸ் எடுக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனை சமகாண்டாயிட்டாங்க. எப்படி நான் எடுத்தேன் ஓகே, எனக்கு அது தெரியல, அது போட்டால் உடையும். இப்போ பவித்ரா பொருளை ஒன்று போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உடையும் எனக்கு தெரியாதுல்ல, நான் போட்டேன் அது உடஞ்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து அவங்க சைடில் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அந்த கான்வர்சேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா வந்து சாச்சனாவை பார்த்தீங்கன்னா அடிக்க ஓட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ரவுடின்றது ஒரு நேம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கானு தெரியல, கிட்டத்தட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று என்னன்னா ஒரு மாதிரி அடிக்க போகிறாங்க, காலையில் என்னன்னா ஒரு மாதிரி அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, சாச்சனா அடிக்க போகிறாங்க. சௌந்தர்யா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ரவுடிசம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியா காமிப்பீங்க, அதுவும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2 பேரை போய் அடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து கைத்தட்டல் வர அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஏறுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறது என்ன வேணால் பண்ணலாம், அதை வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பண்ணலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க அதிகமாக போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, டப்பா அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கைத்தட்டு வர பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு. ஆக்சுவலாக ப்ரோவோக் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் ஒருத்தருக்கு சொல்லியே தர வேணாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அருண் தான். ஏன்னா அருணுக்கு வந்து அது கை வந்த கலை. ஸோ அருணை வந்து இங்கே ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருக்கணும், அதாவது
அதாவது எல்லாரையும் நம்ம கேங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே அருண் வந்து சூப்பராக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறான். என்ன மேட்டர்னா அவனுக்கு வந்து எப்படியாவது மஞ்சரியை உள்ள தள்ளணும். அதே ஜெயிலுக்குள்ளே இப்போ ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதா பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுது. ஸோ இதில் வந்து ஜெயிலுக்குள்ளே மஞ்சரியை தள்ளணும். அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஓட்டு கணக்கெடுப்பு எடுத்தானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு அருண் மட்டும் தான் ஓட்டு போட்டான், மற்ற யாரும் ஓட்டு போடல. இவனுக்கு சமகாண்டு என்னடா இது நம்மளுக்கு சப்போர்ட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன மஞ்சரியை உள்ள தள்ளணுன்றதுக்காக யாரு கூட வேணா கூட்டணி சேருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அவன் அடிக்கணும்னா யாரு கூட வேணா கூட்டணி சேருவான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்றான். முத்து ஆன கேம் நல்ல கேமுங்க, அது நல்ல கேம் ப்ளே பண்ணான். ஆனால் மஞ்சரி ஆனது தப்புங்க அப்படின்ற மாதிரி டேய் நீயாடா முத்துக்காடா சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவனும் முத்து எப்படி பார்க்குறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேருக்கு சண்டை போச்சு. முத்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சிரிச்சிருப்பான். சிரிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அருண் வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆகிருப்பான். ஏன்னா சிரிச்சாலே அதாவது ஒருத்தன் வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கான். கத்தும் போது பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கும்போது சிரிப்பு வரும்ல, யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் சிரிச்சிட்டான். சிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அருணால் ஏற்றுக்க முடியல. எதுக்கு சிரிக்கிறேன் நீ, இப்போ எதுக்கு சிரிக்கிறேன், நான் என்ன காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன புரியல, ஏதாவது பிபி அதிகமாக எடுக்க போதுடா, ஏன்டா இந்த அளவுக்கு கத்துற அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் அவன் வந்து கொஞ்சம் காண்டாயிட்டானா, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றது அவனுக்கே தெரியல. பயங்கர ஹை பிச்சில் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இருக்க யாரையுமே பேச விட மாட்டான். ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி ஏதாவது ஒரு வாரம் அட்லீஸ்ட் இந்த வாரம் வர வாரமாவது அவனை கூப்பிட்டு ஒரு அடி அடிங்களேன், அவன் பயந்துருவான். எங்க அருணோட கேரக்டரை பொறுத்தவரை எப்படி தெரியுமா, அவன் வந்து ஒரு வாட்டி அவன் அடி வாங்கிட்டானா அவன் அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த அளவுக்கு அதை வெளியே வந்து இந்த மாதிரிலாம் அவன் ப்ரோவோக் பண்ணது மார்க் பண்ண ஆரம்பிச்சாலே அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அருண் அடிக்கவே இல்லை. அருணை ஒரு தடவை அடித்தாலே எனக்கு தெரிஞ்சு இப்போ முத்துக்குமரன் வந்து பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அடி வாங்கியிருக்காப்புல. அந்த மாதிரி அருணை ஒரு வாட்டி அடித்தாலே அருண் எந்திரிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரொம்ப பயந்த கேரக்டர். அந்த பயம் எப்பவுமே ஒருத்தனுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நடுக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அருணுக்கு இந்த அளவுக்கு வந்து நடுக்கம் அதிகமாக இருக்குது, டப்பா டான்ஸ் ஆடுது, எல்லாம் காரணம் என்னன்னா பயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம எங்க தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ, நம்ம எங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸாக சில விஷயம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மேட்டர் என்னன்னா அவன் பண்றது தான் தப்பு. அவன் ஒரு மாதிரி மார்க் பண்றான்ல, ஒரு மாதிரி ப்ரோவோக் பண்றான், அது தப்பு தான், அது அவனுக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து தப்பா போயிடுமோன்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்து பயம், அந்த பயத்தில் வந்து என்ன பண்றோன்னே தெரியாம என்ன பேசுறோன்னே தெரியாம பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். அதுதான் பார்த்தீங்கன்னா அருண் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாப்புல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கைத்தட்டல் அருணுக்கும் பார்த்தீங்கன்னா வருது. முத்துக்குமரன் நடிச்சா கைத்தட்டல் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி மற்றவங்களை மார்க் பண்ணால் கைத்தட்டல் வருது. ஸோ இந்த கைத்தட்டலுக்கோசம் என்ன வேணா பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து கெஸிங்கில் பண்ணிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மஞ்சரியை உள்ள தரணும்னு பயங்கரமாக டார்கெட் பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க ஜாக்லின். என்ன மேட்டர்னா அதில் ஓட்டிங்கில் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட்டு விழல. ஆனால் ஓட்டு விழுந்தது யாருக்கு, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு விழுந்தது. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஓட்டு விழுந்ததுனால இப்போ சௌந்தர்யா தானே ஜெயிலுக்கு போகணும். ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை சௌந்தர்யா நீ எப்படி போவ, நீ உன்னை விட நான் தான் கேம் ப்ளே பண்ணல, நான் தான் பார்த்தேன்னா இங்கே டெவிலா இல்லை, ஸோ நான் தான் உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அடம் பிடிக்கிறாங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. 2 பேர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்க. இதில் வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, நான் தான் விளையாடல, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் தான் விளையாடல. இப்போ உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்படியே அவன் ஒத்துப்பீங்க, 2 பேருமே நல்லா விளையாடல அப்படின்றது கிளியராக தெரியுது. இதில் வந்து என்ன மேட்டர்னா இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இல்லை. என்னன்னா யாரு ஜெயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பத்தின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சரி இந்த பொண்ணை போட்டு ஜெயிலில் வச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்க நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா நம்மளுக்கு அந்த சிம்பத்தி வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போயிட்டா அவங்களுக்கு அந்த ஒரு இது எப்படி சொல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் 2 பேரும் ப்ளே பண்ணாங்க. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ஜெயிலில் போய் உட்காந்தாங்க. பின்னாடியே ஜாக்லின் போயிட்டு ஐயோ இவ போய் உள்ள உட்காந்துட்டல, நம்ம இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடயே போய் உட்காந்துக்கினாங்க. சௌந்தர்யாக்கு சமகாண்டு, ஏண்டி நான் உள்ள வந்து உட்காந்துட்டல, நான் ஒரு சிம்பத்தி கார்டு எடுக்கிறேன்ல, அதை வந்து நீ ஷேர் பண்ணிக்கலான்னு உள்ள வரியா அப்படின்னு வெளியே போன்றாங்க, போக மாட்டாங்க. ஜாக்லின் என்னன்னா நானும் இருப்பேன், நான் என் ஃப்ரெண்டு கோசம் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் சேதுபதி எதோ பண்ணுறாரு இல்லையோ, இந்த கோவா கேங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து புள்ளி கேங்காக மாறிடுச்சு. ஸோ இந்த புள்ளி கேங்கை போட்டு பொலன்னு பொழக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பயங்கரமாக பண்ணுற விஷயம்லாம் கேவலமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சொல்கிறேன், இந்த கோவா கேங்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது அப்போலாம் பார்க்கும்போது ஓகே இவனுங்க வந்து கொஞ்சம் ஃபன்னான கேங்காக தான் இருப்பானுங்க போல், நம்ம திருட்டு பிரியாணி கேங் மாதிரி ரொம்ப டாக்ஸிக் கேங்லாம் இல்லை. ஏன்னா அந்த டாக்ஸிக் கேங்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா விஷாலும் அருணும். ஸோ இந்த டாக்ஸிக் கேங் இல்லை, இது ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுங்களோட இவனுங்க மோசமானவனுங்கடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அருண் என்ன பண்ணுறாருன்னா அந்த கேங்லேயும் டை வச்சு அந்த கேங்லேயும் டச் வச்சுக்கிறாரு, இந்த கேங்லேயும் டச் வச்சுக்கிறாரு. ஸோ 2 கேங்கில் இருக்கவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுவும் ஜாக்லின் கூட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு. அவ்வளோதான், ஜாக்லின் வந்து இப்போ எப்படி சொல்லுது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனால் அருண் சொல்லலாம் கேட்பாங்க. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாருல. ஸோ அதனால பயங்கர சப்போர்ட். அதனால தான் சொல்றாரு இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா உள்ள உட்காரக்கூடாது, அப்போ எல்லாம் மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க, மஞ்சரி கேம் ஆனால் தான் தப்பு. எனக்கு என்ன புரியலனா எதுக்காக ஆக்சுவலாக ஜெயிலுக்குள்ளே போடணும் அப்படின்னா, டெவிலா யார் இல்லையோ, மஞ்சரி வந்து டெவிலா தான் இருந்தாங்க, என்ன கொஞ்சம் பயங்கரமான டெவிலா இருந்தாங்க, டெவிலே பார்த்து பயப்படும்ல அந்த மாதிரி டெவிலு, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண வச்சுருந்தாங்க
முட்டையை தூக்கி வாயில ஊத்துறது, பவித்ராலாம் இன்னைக்கு ஒரு மாதிரி கதிகலங்கி போயிட்டாங்க. அந்த மாதிரி வேலை தான் மஞ்சரி பண்ணாங்க. அது தப்பா கரெக்டா அப்படின்றது விஜய் சேதுபதி சொல்லட்டும், அது மேட்டர் கிடையாது. இப்போ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெவிலாவே இல்லாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் சௌந்தர்யா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அதுக்கடுத்து அருண். இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா, அருண் கூட சில இடத்துல டெவிலா தான் இருந்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா நிறைய இடத்துல நல்லவனா இருந்தான், நல்லவன் மாதிரி காமிச்சிக்கிட்டான்ல. ஸோ அது வந்து தப்பு. டெவிலுக்கான குணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி யார் டெவிலா இல்லையோ, டெவிலுக்கான குணம் யார்கிட்ட இல்லையோ அவங்கள தான் தூக்கி ஜெயிலில் போனோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் போட்டாங்க எல்லாம் ஓட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மாறுதல் வந்து திருப்பி அருண் என்ன பண்ணார், மஞ்சரி ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அடிக்கிட்டே போயிருந்தாப்புல. ஆனால் மேட்டர் என்னன்னா நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அருண் பேசும்போது நிறைய இடத்துல சப்பக்கட்டுக்கு கூட வந்து கை தூக்குறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா அருணோட கேங், அதாவது விஷால் கேங் இருக்குல்ல, இந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தூக்கிடுவாங்க. இந்த வாட்டி அருண் கேங்லேருந்து கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியாகுது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் வரல. ஸோ இல்லை தீபக்கும் கை தூக்கல, முத்துக்குமரன் கை தூக்கல அப்படின்னும் போது அருண் வந்து இந்த இப்போ இதுவே வந்து அந்த கேங்கில் இருந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏஞ்சல்ஸில் இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். இந்த பக்கம் வந்தோன்னா சப்போர்ட் இல்லை, பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து சரியாக வேலிடா இல்லை அப்படின்னும் போது எவனுமே கை தூக்கல. கடைசியில் மொக்க வாங்கிட்டாப்ல. அவர் மட்டும் தான் மஞ்சரிக்கு ஓட்டு போடுதாப்புல, எப்படியாவது மஞ்சரியை உள்ள தள்ளணும் அப்படின்னு செம்மையா மோட்டிவ் வச்சிருந்தாப்ல. ஏன்னா சேரக்கூடாத முத்துக்குமரனுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி தான் அருண் ஃபீல் பண்ணியிருப்பாப்ல. அவன்லாம் நல்லா ஆனான்னு என் வாயெல்லாம் சொல்ல வச்சிங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே காண்டு, எப்படியாவது இவ்வளோ தூக்கி உள்ள தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் எல்லாருக்கும் ஒரு மெஜாரிட்டி ஓட்டு வந்தது. ஸோ அதனால் ஜாக்லினை உள்ள தள்ளிட்டாங்க. ஜாக்லினே எனக்கு தெரிஞ்சு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. எப்பா நம்ம ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க சுற்றி கோவா கேங்லாம் உட்காந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வெளியில இருந்து அவங்களால கேம் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை வந்து காண்டு ஏற்றணும் அப்படின்றதுக்கோசம் இன்டென்ஷனலாக அதை பிடிச்சி இங்கே யாருமே பண்ணலை. அதுதான் டாஸ்க்குன்னு அந்த டாஸ்க்கை பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த டாஸ்க்கை பண்ணாமல் அங்கேயும் நான் வந்து நல்லவன் அப்படின்னு முத்துக்குமரன் இந்த மேட்டர் சொல்லியிருந்தாப்புல. ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு டாஸ்க்கை பண்ண சொல்கிறாங்க, அது கூட நான் பண்ணாமல் அங்கே வந்து நல்லவன் மாதிரி தான் நான் காமிச்சிப்பேன் அப்படின்னா அப்போ எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே பியூர்லாம் கிடையாது. எல்லாருக்குமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சைடு ஒன்று இருக்கும். அந்த சைடில் எல்லாருமே கொலவெறியில் பிடிச்சவனுங்களாக தான் இருப்போம். அப்படின்னும் போது இப்போ என்ன விஷயம்னா இவங்க வந்து மொத்தமாகவே எனக்கு அப்படி ஒரு சைடே இல்லை, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அருண் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், அன்ஷிதா ஆகட்டும். ஸோ இவங்க எல்லாம் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப நல்லவங்கன்ற சௌந்தர்யா கூட அந்த இதில் சேர்க்க முடியாது. ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அது கேரக்டர் வெளியே வந்துருது. அதாவது மார்க் பண்ணுறதாகட்டும், கத்துறதாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கேரக்டர் வந்து அவங்க டெவிலா இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களே காமிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஜாக்லின், அருண், அதுக்கடுத்து அன்ஷிதா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பியூர் சோல்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல. ஏன்னா அப்படி இருக்க முடியாதுடா, எல்லாருக்கும் இன்னொரு சைடு இருக்கும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ ஜாக்லின் வந்து பின்னாடி போயிட்டு எப்படி யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். அன்ஷிதாவுக்கு அவ்வளோ வன்மை இருக்குது. போன 2 நாளைக்கு முன்னாடியே நேற்று வந்து மஞ்சரி எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணது அவங்களால ஏற்றுக்க முடியலையா. ஏமா இப்படி பண்ற, ஆனந்திக்கு வலிக்குதுன்னா ஆனந்தி சொல்லட்டும், அதை விட்டுட்டு நீ இப்படி கதற அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவங்க என்னன்னா பயங்கரமான சிம்பத்தி யார் எடுக்கிறது அப்படின்ற போட்டி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. யார் வந்து அனுதாப ஓட்டுகள் சொல்லுவாங்க, அந்த அனுதாப ஓட்டுகளை வாங்குறதுக்கு வந்து மொத்த பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அனுதாப ஓட்டுகள் போடுங்க, எனக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி. யாருக்கு அந்த அனுதாப ஓட்டுகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எங்கேஜிங்காக இருந்தது. அதை விட எங்கேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ தூக்கி 6 ப்ரோமோ லைனாக போட்டு அடி அடிச்சானுங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நான்லாம் செதர்ட்டேங்க தொடர்ந்து வீடியோ போகிறதுக்குலாம். எனிவேஸ் இந்த அளவுக்கு போடுற சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடில் முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒரு ஃபைட் வந்தது. அந்த ஃபைட்டை பற்றி பெருசாக நான் பேசலை, ஏன்னா அதுக்கான தனியாக வீடியோவை முன்னாடியே நான் போட்டுட்டேன். அதில் மெயினான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கும் அருணுக்கும் அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோ தான். அதாவது ஈகோன்னு சொல்லுவோம். வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து இதில் கதறிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் முத்துக்குமரன் என்ன பண்ணாப்புல இங்கே வந்து பெருசாக பேசாமல் 1-2 பாயிண்ட் எடுத்து வச்சாப்புல. கரெக்டான பாயிண்ட் தான், அவருக்கு தெரியும் அது கரெக்டுன்னு. அதனால தான் இவன் கத்த பார்த்தீங்கன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த சிரிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா டப்பா வந்து டான்ஸ் ஆடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவனுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை, பேசினா வந்து லாக் பண்ணிடுறான். இன்னொன்று இவனுக்கு சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இருந்தால் இன்னும் வருவான், சப்போர்ட்டும் இல்லை, இந்த பக்கம் பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னும் போது அருண் வந்து பார்த்தீங்கன்னா கதிகலங்கி நின்றான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.